இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மரணத்திலிருந்து மரித்து அதிலிருந்து விடுபட்டு உயிரோடு வந்த ஒருவருடைய வாழ்க்கையின் சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் அந்த மரணத்திற்கு பின்பான அனுபவத்தை சொல்லும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டது என்னுடைய மனதிற்கு இன்பமாக இருந்தது என்று சொல்லியிருந்தார்கள். ஏற்றுக்கொள்வது, ஒரு அக்செப்டன்ஸ் நமக்கு கிடைப்பது நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக்குகிறது. மனிதன் தனிமையாக வாழ சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, மற்றவர்களோடு சேர்ந்து வாழும்படிக்கே தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். மற்றவர்களுடைய அன்பு, அவர்களுடைய பரிவு, அவர்களுடைய உதவிகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக்குகிறது, லகுவாக்குகிறது. அதே சமயத்திலே மற்றவர்கள் நம்மை வெறுக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கை கசப்பாகிறது. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று நாம் நினைக்கிறோம். அலுவலகத்திலே வேலை பார்த்த ஒருவர், அவருடைய அதிகாரி சில நாட்கள் அவரோடு மிக கடினமாக நடந்து கொண்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வேலைக்கு போவது எனக்கு கொலைக்களத்திற்கு போவது போல இருக்கிறது என்று சொல்லி. மற்றவர்கள் நம்மை வெறுக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கடினமாக நடத்தும் பொழுது வாழ்க்கை நமக்கு கடினமாக இருக்கிறது. மறித்து விட்டால் நன்றாயிருக்கும் போல தோன்றுகிறது. மற்றவர்கள் நம்மை அங்கீகரிப்பது வாழ்க்கையை லகுவாக்கி இன்பமாக்குகிறது. நம்மை புறக்கணிப்பது நம்முடைய வாழ்க்கையை நரகமாக்குகிறது. ஒரு சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் நமக்கு அது இதமாக இருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அவர் நேசித்த அந்த ஜனங்களிடத்திலே அவர் வந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்திலே யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், நீங்கள் திரட்சியான ஜனம் என்று சொல்லி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சொற்ப ஜனமாயும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாயும் இருந்தபடியினால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார். வேற எந்த ஜாதிக்கும் செய்யாத அதிசயங்களையும் அவர்களுக்கு செய்தார். உண்மையுள்ள நியாயப்பிரமாணத்தையும் அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வாசஸ்தலத்திற்கான மாதிரியை அவர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தை அவர்களுக்காக 2ஆக பிளந்தார். ஒரு பெரிய எரிகோ கோட்டையை தகர்த்தார். யோர்தானின் வெள்ளம் அவர்களுக்காக பிரிந்தது. வான மன்னாவினால், தூதர்களின் உணவினால் ஜனங்களை போஷித்தார். இப்படியெல்லாம் ஆண்டுடைய கை வல்லமையை கண்ட அந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது கொளுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் எவ்வளவாய் அவர்களுக்கு அன்பு காட்டினாரோ அவ்வளவாய் அவர்கள் புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. வெறும் உலக நன்மைகள் தான் அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. ஆண்டவரை நேசிக்கிற, அவரை எல்லாமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் அவர்களுக்கு இல்லை. வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி அவர்களை பற்றி ஆண்டவர் சொன்னார். அப்படி இருந்தும் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அன்பினாலே, எனக்கு சொந்தமானவர்கள் என்று அவர் தெரிந்து கொண்டதினாலே அந்த ஜனத்திலே அவருக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார். அந்த ஜனங்களுக்குள்ளால் ஒரு மனுஷனாய் அவர் பிறந்து வளர்ந்தார், அவர்களோடு உலாவினார்.
வேறு யாருக்கும் செய்யாத பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்தார். குருடரின் கண்களை திறந்தார், பிறவி சப்பானியை நடக்க வைத்தார், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். பலத்த காரியங்களை அவர் செய்தார். கிறிஸ்து வரும்பொழுது இதை பார்க்கிலும் பெரிய அற்புதங்களை செய்வாரோ என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்படியெல்லாம் ஆண்டுடைய வல்லமையும் அவருடைய அற்புதத்தையும் கண்ட பிறகும் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ராஜாவாக, மேசியாவாக அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனை அகற்றும் அகற்றும் என்று சொல்லி அவரை புறக்கணித்தார்கள். வேத வசனம் சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் தமக்கு சொந்தமாக நெருக்கமாக சிலரை வைத்திருந்தார். 12 பேரை 70 பேரை ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார். 12 பேரை அவர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கத்தை வேதம் சொல்லும் பொழுது தம்மோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகள் நீக்கி சுகமாக்கவும் அதிகாரத்தை கொடுத்து அவர்களை தமக்கென்று அவர் வைத்திருந்தார், தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரிலேயும் அவர் 3 பேரை மிக நெருக்கமாக வைத்திருந்தார். அவர் தமக்கென்று தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்ட அந்த 12 பேரில் ஒருவன் பணத்திற்காக, பணத்தின் மீதுள்ள ஆசையினால் அவரை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். பேதுரு அவரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்தார். அவருக்கென்று சிலர் இருந்தார்கள், அவரை நேசிக்கவும் அவரை பின்பற்றவும் இருந்தார்கள். ஆனாலும் பெருவாரியான அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மேசியாவாக, அவரை தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று கேட்டார்கள். ஒரு கொலைக்காரனை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய இருதயம் சம்மதித்தது. நன்மையே செய்தவராய், அவர்களுக்கு நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்தவராய் அவர்கள் நடுவிலே சுற்றி திரிந்த அவரை அவர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கும் அந்த பாடு இருக்கிறதென்றால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். எவ்வளவோ நேசித்தோம், எவ்வளவோ அன்பு காட்டினோம், வாழ்க்கையெல்லாம் தியாகமாக அவர்களுக்கென்று செலவழித்தோம். ஆனாலும் இன்றைக்கு அற்ப காரியத்துக்காக என்னை மறுதலித்து என்னை புறக்கணித்து விட்டார்களே, ஒரு டெலிஃபோன் கூட பண்ணவில்லை, எனக்கு உதவி தர வேண்டாம், எனக்கு பணம் செலவழிக்க வேண்டாம், ஒரு அன்பான வார்த்தை பேசலாமே, ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி விசாரிக்கவில்லையே என்று சொல்லி உங்கள் உள்ளம் கதறுகிறதானால், இயேசு கிறிஸ்துவும் அந்த பாடுகளின் வழியாக கடந்து போனார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை, உங்கள் காரியங்களை அவருடைய சமூகத்திலே நீங்கள் ஊற்றி விடுங்கள். கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஒருவேளை அவர்கள் திருந்தாத கடின இருதயமுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய அன்பை காண்பித்து, உங்களை அவர் ஏற்றுக்கொள்வதினால், உங்களுக்கு அன்பை காண்பிப்பதினால் உங்களை திருப்திப்படவும் சமாதானமாய் வாழவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டுடைய சமூகத்திலே உங்கள் காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டின் பிரச்சனைகளை நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவரே, என் பிள்ளை என்னை மதிக்கவில்லை, நான் அந்த நாட்களிலே அவனுக்காக எவ்வளவு கடின பாடுபட்டேன் என்பதை உணரவில்லை, என் பெற்றோர் என்னை நேசிக்கவில்லை, என் பெற்றோரை நான் நேசிக்கிறேன், அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் அவர்களுக்கு இல்லை, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் காரியங்களிலே அதிசயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே இருதயத்திலே வேதனையோடு வலியோடு அன்பானவர்கள், நன்மை பெற்றவர்கள் ஏமாற்றினதின் நிமித்தம், மதிக்காமல் போனதின் நிமித்தம், நேசிக்க தவறினதின் நிமித்தம் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் விசேஷமாக இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த குடும்பங்களிலே, அந்த வாழ்க்கைகளிலே இருக்கிற அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும், சமாதானம் உண்டாகட்டும்.
நீர் சமாதான காரணர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தோம்ப்பா. நீர் கிரியை செய்கிறதை கண்டு உம்முடைய ஜனங்கள் உம்மை துதிக்க செய்யும். உம்முடைய கரத்திலே எங்கள் காரணங்களை எல்லாம் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.